நேத்து 72வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா? சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த மூவிக்கு ஏன் கிடைக்கல? இந்த மூவிக்கு ஏன் கிடைச்சது? என்னோட ஃபேவரைட் ஆக்டருக்கு தான் கிடைச்சிருக்கணும். இந்த ஆக்டர் டிசர்வ் பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் பா அப்படின்னு நெறைய ஒப்பீனியன்ஸ். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் ஒரு சின்ன லாஜிக்க மிஸ் பண்றோம்னு தோணுது. நம்ம நார்மல் லைஃப்க்கு ரிலேட் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன கொஸ்டின். ஜெயிச்சவங்க மட்டும் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டா? ஸ்கூல்ல 99 மார்க்ஸ் வாங்குன பையன் தான் கிளாஸ்லயே அறிவாளியா? கிடையாது. அந்த எக்ஸாம் பேப்பர எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க அத படிச்சுட்டு வந்திருக்காங்க. கிரிக்கெட்ல ஆரஞ்ச் கேப் வாங்குனவங்க தான் பெஸ்ட் பிளேயரா? கிடையாது. அவரு அந்த சீசன்ல அதிகமா ரன்ஸ் அடிச்சாரு. அவ்வளோதான். அதே தான் இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸும். ஒரு ஆக்டர் அவார்ட் வாங்கிட்டாங்கன்னா, இந்தியாலயே இவரு தான் அப்சல்யூட் பெஸ்ட்ன்னு அர்த்தம் இல்ல. உண்மைய சொல்லணும்னா, உள்ள என்ன நடக்கும் தெரியுமா? சில ஜட்ஜஸ் உட்கார்ந்து படம் பார்ப்பாங்க. மேபி அவங்க டெய்லி ஒரு 3, 4 படம் கூட பார்க்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வந்தாலே, அதோட எமோஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க ஒரு நாளைக்கு அத்தன படம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட எமோஷன் வந்து நெக்ஸ்ட் மூவில சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஜட்ஜ்க்கு ஹீரோ அழுதா பிடிக்கும். இல்ல இன்னொரு ஜட்ஜ்க்கு ஹீரோவோட பாடி லாங்குவேஜ் பிடிக்கும். வேற ஒரு ஜட்ஜ்க்கு அடுத்த கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் சில ஜட்ஜஸ் வந்து அந்த ஸ்டோரிய பார்ப்பாங்க. அண்ட் அது நம்ம கண்ட்ரிக்கு என்ன குடுத்தது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்ப்பாங்க. படம் ஒண்ணு தான். ஆனா பார்க்குற ஜட்ஜஸோட மைண்ட் செட்டும், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேற வேற. அந்த ஜட்ஜஸோட எக்ஸ்பெக்டேஷன்க்கு எந்த ஆக்டர் நல்லா மேட்ச் ஆகுறாங்களோ, எந்த மூவி நல்லா மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கும். அதுதான் ஹியூமன் மைண்ட். ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ் இருக்கலாம். இத நம்ம புரிஞ்சுட்டாலே சினிமா மட்டும் இல்ல, நம்ம லைஃபே நல்லா மாறிடும். ஒரு இன்டர்வியூல உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வேஸ்ட்ன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஹெச்ஆர் தேடின கிரைட்டீரியாக்கு நீங்க ஃபிட் ஆகல. ஸ்கூல்ல மார்க்ஸ் குறைஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு அறிவே இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த எக்ஸாம் சிஸ்டம்க்கு உங்கள எப்படி எவாலுவேட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னா, நீங்க திறமை இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த மேனேஜ்மென்ட்டோட ரூல்ஸ்க்கு அவங்க பெட்டர் ஃபிட்டா ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர் அவார்ட் வாங்கும்போதோ, இல்ல நீங்களே லைஃப்ல ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும்போதோ, இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்னிங்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு நீங்க கரெக்ட்டா ஃபிட் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அது யூ ஆர் தி அப்சல்யூட் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இத புரிஞ்சுட்டோம்னா, யார் நம்மள ரிஜெக்ட் பண்ணாலும், இல்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனாலும், பெஸ்ட் அக்கார்டிங் டூ ஹூம் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டு, அசால்ட்டா மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கலாம். இப்போ அவார்ட் வாங்குனவங்க கண்டிப்பா அவங்க ஃபீல்ட்ல சிறந்தவங்க தான். அதுக்கு வந்து அவங்க டிசர்விங் ஆனவங்க தான். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் அத எதுவும் சொல்லல. பட் அதனால மத்த மூவிஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பெஸ்ட் இல்லாம போயிறாதுன்னு தான் நான் சொல்றேன். பிகாஸ் அவார்ட்ஸ் டோன்ட் டிஃபைன் ஆர்ட் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் டோன்ட் டிஃபைன் யூ.